பிரியா, என்ன டிஃபன்மா செஞ்சிருக்க? பொங்கலும் சட்னியுங்க. சரிம்மா. ஆனா இது டிஃபரெண்டான தக்காளி பொங்கலுங்க. இது புதுசா இருக்கே. நம்ம தக்காளி வச்சு தக்காளி தொக்கு செஞ்சிருப்போம், தக்காளி பிரியாணி கூட செஞ்சிருப்போம். ஆனா இது வரைக்கும் நீங்க தக்காளி பொங்கல் செஞ்சிருக்கீங்களா? செஞ்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நான் இந்த பொங்கலுக்கு 1 டம்ளர் கிட்ட பச்சரிசிக்கு 1/2 டம்ளர் கிட்ட பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் தண்ணியில் நல்லா ஒரு 2-3 வாட்டி அலசிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. ஒரு 2 நல்ல பழுத்த தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை பச்சை வாசனை போகிறதுக்காக லைட்டாக வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த அரிசி பருப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு 1/2 டம்ளர் அரிசி பருப்புக்கு 5 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதோட 1 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துட்டு கலந்துட்டு குக்கர் போட்டு விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் கிட்ட பொங்கலை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொங்கல் நல்லாவே தலன்னு வெந்து வந்துடுச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கிட்ட சீரகம், 1 ஸ்பூன் கிட்ட மிளகு, இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் திருவிய இஞ்சி, கருவேப்பிலை இதுவும் பொரிஞ்சு வந்ததும் கடைசியா முந்திரி பருப்பும் வறுத்துட்டு நல்லா முந்திரி பருப்போட கலர் மாறினதும் நம்ம இதை பொங்கலோட சேர்த்து கலந்துட்டோம்னா சூப்பரான தக்காளி பொங்கல் ரெடி. இந்த பொங்கல் நார்மல் பொங்கல் விட இது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா தக்காளி ஃப்ளேவரோட சூப்பரா இருந்துச்சு. இன்னும் நீங்க சுட சுட சட்னி, சாம்பார், கொஸ்தோட சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுங்க.